சேலம் காவல் நிலையத்திற்குள் நமது செய்தியாளர் நுழைந்த போது இருள் சூழ்ந்த கண்களோடு ஒரு இளைஞர் நின்று கொண்டிருந்தார். 2 பெண்கள் சேர்ந்து அவர் மீது புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, அந்த இளைஞரின் தாயாரும் மனைவியும் தான். என்ன நடந்தது என விசாரித்த போது அந்த இளைஞர் சமீப நாட்களாக வினோதமாக நடந்து கொள்வதாகவும் கைகளில் ஊசியால் குத்திய தடயங்கள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். வீட்டுக்கே வரதில்லை, எப்படி கொண்டாடி ஞாபகமே இல்லாத போகும். காலையில் வேலைக்கு போகிறோம் சொல்லிட்டு போகிறோம், நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். ஒவ்வொரு தாட்டி வரதே இல்லை வீட்டுக்கே. ஒரு வாரமாக ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதனால தான் கேஸ் கொடுத்தோம். இப்படி கையில் ஊசி குத்துற இது பண்ணுறாங்களா? இப்போ இவங்க தான் கண்டுபிடிக்கிறாரு, போடுறான் அப்படின்னு. இவங்க மார்க்கெட் சைடு தான் இவன் இருக்கிறான், அங்கே தான் குடியிருக்கிறான். இவங்க தான் சொல்கிறாங்க ஊசிலாம் போட்டுக்கிறான், அதனால தான் கொண்டாடி பிள்ளைங்க ஞாபகமே வரமாட்டேங்குது. கையில் எப்படி இந்த ஊசி குத்தின கையில் இருக்குங்களா? எப்படி போதில் வருவாங்களா? அப்படி வர வீட்டுக்கு வரது தெளிவாக தான் வரது, தெரிஞ்ச வழி தான் வரது. வீட்டுக்கு வரப்ப அந்த கரெக்டாக தான் வருவாங்க. வீட்டுக்கு வராத இருக்கப்போ தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதனால் ஏதோ விபரீதம் இருப்பதாக அறிந்தே அவர்கள் அந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். போலீசார் அந்த இளைஞரிடம் விசாரணை நடத்திய பிறகுதான் அவர் போதை ஊசிக்கு அடிமையானவர் என்றும், சேலத்தின் முக்கிய பகுதியில் உள்ள ஒரு புதிய கட்டிடம் போதை கூடாரமாக இயங்கி வரும் அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து கமலா ஹாஸ்பிட்டல் கிட்ட இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் பில்டிங் ஒன்று, கார் பார்க்கிங் ஒன்று புதுசாக கட்டினாங்க. அந்த கார் பார்க்கிங்குள்ளே தான் இந்த மாதிரி வேலை நிறையா நடக்குது. நான் அந்த உள்ளே போய் அதெல்லாம் 4 ஃப்ளோர் இருக்குது, 4 ஃப்ளோர்லையுமே கஞ்சா, தண்ணி, பாட்டில் இதாக தான் உள்ளே இருக்குது. ஃபுல்லாகவே இதாக தான் இருக்குது. உடனடியாக அந்த கட்டிடத்தை நோக்கி விரைந்தார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். பல கோடி மதிப்பில் கட்டப்பட்டு இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்த அரசு வாகனம் நிறுத்தும் இடம் அது. மேல் தளத்திற்கு செல்லும் போதே கேமராவை பார்த்ததும் 2 இளைஞர்கள் பின்னங்கால் பிடரியில் அடிக்க தப்பி ஓடி மறைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த இடத்தில் நமது செய்தியாளர் சோதனை செய்த போது வலி நிவாரணி மாத்திரைகள், மருந்து பாட்டில்கள், போதை ஏற்ற பயன்படுத்தும் ஊசிகள் என குவியல் குவியலாக அங்கு கிடந்தன. இதுகுறித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. கடந்த ஆண்டு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டதுதான் இந்த வாகன நிறுத்தும் இடம். திறப்பு விழா நடந்தும் மாநகராட்சி ஒப்பந்தம் விடாத காரணத்தால் இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்திருக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டுதான் தினம்தோறும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிகாலையிலேயே போதை ஊசிகளோடு இந்த கட்டிடத்தை தேடி வந்து சங்கமித்து விடுவார்களாம். வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் போதை மருந்துகளை சிரஞ்ச் மூலம் ஏற்றிக்கொள்ளும் இளைஞர்கள் தலைக்கேறிய போதையோடு நாள் முழுக்க இந்த கட்டிடத்தில் படுத்து போதையை அனுபவித்துவிட்டு இரவு வெகு நேரம் கழித்தே வீட்டிற்கு திரும்புவார்களாம். என்ன நடக்குதுங்க? என்ன போதைப் பொருள் எப்படி யூஸ் பண்றாங்க? நான் இந்த இதில் சின்ன பசங்கண்ணா, 18 கீழே உள்ள பசங்க, 18க்கு மேலே உள்ள பசங்க எல்லாம் கஞ்சா, ஊசினால ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப போதையில் போட்டு என்ன குத்திட்டு என்ன பேசுகிறோம், ஏது பண்ணுறோம், ஃபேமிலியே மறந்து எல்லாம் எல்லாரும் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து ஊசி ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்ஷன் வந்து நிறையா புழங்குது. அதாவது டவுன் லிமிட்டில், சேல் லிமிட்டில் வந்து அதிகமாக புழங்குதுண்ணா. அது நரம்பு மூலியமாகவே குத்திக்கிறாங்கண்ணா. மெயின் அந்த நரம்பு வச்சு நரம்பில் ஏற்றிக்கிறாங்க. இதனால வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இறந்தான். ஊசி போட்டு உடனே ஸ்பாட் அவுட்டு, ஏர் லாக் ஆகி உடனே இறந்தான். அதை இறந்தும் கூட இதுக்கு வந்து ஒரு தடுக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது குறித்து அந்த கட்டிடத்தின் இரவு காவலாளியை கேட்டபோது அவர் சொன்ன தகவல்கள் மேலும் பகிரை கிளப்பியது. போதையில் தன்னிலை தெரியாது வரும் இளைஞர்கள் பட்டாக்கத்தியோடு வந்து தன்னை மிரட்டுவதாகவும், கட்டிடத்தில் உள்ள வயர்களை சேதப்படுத்துவதாகவும், உயிர் பயத்தால் அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை எனவும் குமரியிருக்கிறார். இது குறித்த செய்தி நமது தந்தி தொலைக்காட்சியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அடுத்த சில மணி நேரத்தில் தமிழகம் முழுக்க அது பற்றிக் கொண்டது. இந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையும் வெளியிட்டிருந்த நிலையில் களத்தில் இறங்கிய போலீசார் அந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
குறிப்பாக சேலம் மாநகர உதவி ஆணையர் ஹரிசங்கரி சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார். சட்டவிரோதமாக கட்டிடத்திற்குள் நுழைந்த 2 இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து பிடித்து விசாரித்து வருகிறார்கள். போதை ஊசி பயன்படுத்திய இளைஞர்களிடம் அவர்களுக்கு விற்பனை செய்தவர்கள் குறித்த தகவல்களை திரட்டி அதன் மூலம் மொத்த வியாபாரிகளை பிடிப்பதற்கு போலீசார் முழு முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். பர்டிகுலராக அந்த நைட்டில் அந்த லாஸ்ட் 2 டேஸாக யார் யார் இங்கே வந்து இருந்தாங்கன்னு ஃபுட்டேஜ் வச்சு அதுலேருந்து 2 பேரை எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு அவங்க யார்கிட்ட வாங்குறாங்க, ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா பையர்ஸ் தான். ஸோ அவங்க யார் யார்கிட்ட வாங்குறாங்கன்றதை ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். இது ட்ராக் பண்ணி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இதிலே தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு சேலஞ்சிங்கான இது என்னென்னா, ட்ரக் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ கஞ்சானா வச்சுருந்தாங்கனாவே நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ட்ரக் இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹரியானா, சண்டிகர் மற்ற இடத்துல இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஃபார்மா ஸ்டாக்கிஸ்ட் லைசன்ஸ் ஹோல்டரே அங்கேருந்து மாசாக பல்காக வாங்குறாங்க. வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க ஒரு இர்ரெகுலேட்டடாக ஒரு சப்ளை செயின் தனியாக போகுது. இப்போ ஃபார்மசியில் போய் செக் பண்ணாங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்க மாட்டேங்குது. பட் ஆனால் அதே மெடிக்கல் ஷாப்லேயே பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது கிடைக்குது. குறிப்பாக சேலத்தில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்தே சில மாஃபியா கும்பல்கள் இந்த போதை ஊசி விற்பனையை நடத்தி வருவதாகவும், அந்த கும்பலையும் கூடிய விரைவில் கைது செய்து போதை ஊசி பயன்பாட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான முயற்சிகளை செய்யவிருப்பதாகவும் போலீசார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஜென்ரலாகவே இங்கே லேபரர்ஸ் ஜாஸ்தி. ஸோ லேபரர்ஸ் ஜாஸ்தி, மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேபரர்ஸ் தான். ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இப்போ எடுத்துகிட்ருக்கோம். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவைலபிலிட்டி கிடைக்கக்கூடாது, அது ஒன்று. அடுத்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கொடுத்து இப்போ யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் எடுத்து ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். 15 வயதில் தொடங்கி 30 வயது வரை இருக்கும் இளைஞர்கள் போதையில் தள்ளாடுவதையும், விலை மதிப்பில்லா வாழ்க்கையையும் எதிர்காலமும் கேள்விக்குறியாவது கண் எதிரே நடந்து வருவதை போலீசாரின் தீவிர நடவடிக்கைகள் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள்.